Hi friends, welcome back to my channel கதையும் நானும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பழைய vlog தாங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டு பழனி போயிருந்தோம். ஸோ அந்த vlog தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் மிட் நைட் வந்து ஒரு 3 o'clock வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து எல்லாம் குளிச்சுட்டு. ஸோ பசங்க மட்டும் குளிக்கலை. ஸோ யார் யார் போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நான், என் ஹஸ்பண்ட், பாப்பா, என்னோடய சிஸ்டர் இன்லாவோட பசங்க 2 பேர், அண்ட் தென் என்னோடய ஃபாதர் இன்லா. ஸோ இவங்க தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ மிட் நைட் 3 o'clock கிளம்பிட்டு எல்லாம் போகும்போது எங்களுக்கு ஒன்றும் இருட்டில் ஒன்றும் தெரியல. பட் கொஞ்சம் நேரம் போக போக நல்லா வெளிச்சம் வந்துடுச்சு. பழனிக்கிட்ட ரீச் ஆகும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாத யாத்திரை போக ஆரம்பித்தாங்க. அது எல்லாமே விசிபிளாக எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது. காவடியெல்லாம் தூக்கிக்கிட்டு ரொம்ப அழகாக போயிட்டுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு இடமும் பச்சை பசேல்னு நல்லா இருந்துச்சு. சைடில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பாத யாத்திரை போவாங்க. அது உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறனால வந்துட்டு கிளியராக தெரியல. ஸோ பட் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம் கிளைமேட்டை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வேனில் வந்துட்டு போகிறாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ காவடியெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ நிறைய பேருங்க. ஆக்சுவலி வந்துட்டு இது நாங்கள் பழைய vlog தான். ஸோ இப்போ கோவிட் வந்துட்டு இப்போ அதிகமாக இருக்கிற சுச்சுவேஷனில் போகலை. கோவிட் கொஞ்சம் காம் டவுனாக இருந்தப்போ வந்துட்டு போனோம். ஜான்வரி மந்த் போனது. ரொம்ப ஓல்டு vlog. பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷனோட தான் நாங்கள் போயிருந்தோம் இப்போ. ஸோ பாருங்கள் எத்தனை பேர் நடந்து போயிட்டுருக்காங்கன்ட்டு. ஸோ அப்போ வந்துட்டு என்னென்னா தைப்பூசத்துக்கு முன்னாடி, அதனால் வந்துட்டு கும்பல் நிறையாவே இருந்துச்சு. தைப்பூசத்துக்காக வந்து நடந்து வந்தவங்களாம் இருந்தாங்க. ஸோ நாங்கள் தைப்பூசத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த நேச்சர் சினாரியோ பார்க்குறதுக்கு, பச்சை பசேல்னு. ஸோ ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ட்ராவலை வந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். தஞ்சாவூர்லேருந்து போனோம். ஸோ வந்துட்டு டைமிங் வந்துட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு மார்னிங் கொஞ்சம் விடிஞ்சு அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் தான் நாங்கள் போய் சேர்ந்தது இடத்துக்கே. ஸோ கீழேருந்து பாருங்கள் கோவில் எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கீழேருந்து வந்துட்டு காரில் இருந்து அந்த கோவிலோட வியூ பார்க்கும்போது மலையில். ஸோ நாங்கள் ரீச் ஆனோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம்னா, குழந்தைங்களாம் சாப்பிடாமல் இருந்தனால ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, பழனிக்கு எதுக்காக போவோம்? மொட்டையடிக்க தான் போவோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மொட்டையடிக்கிற இடத்துக்கு போயிட்டோம். ஸோ மொட்டையடிக்கிறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு எல்லாம் பூவெல்லாம் வச்சு, பாப்பாவுக்கு 2 பேருக்கும் வந்துட்டு பூ வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஸோ தம்பி பாப்பா எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் மொட்டையடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோ உட்காந்துக்குவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாப்பா முதல்ல அப்படியே பயம் இல்லாமல் உட்காந்தா. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல, திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டா பாப்பா. அதனால் அவங்க டேடி மடியில் உட்கார வச்சு மொட்டையடிக்க வச்சோம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு மொட்டை அடிச்சுட்டு குளிக்கிறதுக்காக எல்லாம் ரெடியாக இருக்கும். ஸோ பாப்பா, தம்பி, அப்புறம் அவங்க டேடி மடியில் உட்கார வச்சனால அவங்க டேடியும் போய் இன்னொரு தடவை குளிச்சுட்டு வந்துட்டாங்க. சஞ்சனா குளிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுனால வந்துட்டு சஞ்சனா பார்த்துக்கிட்டே இருந்தா. ஸோ பாப்பா வந்துட்டு அழுது முடிச்சு அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் காம் டவுனாக ஆனாங்க. இப்போ குளிச்சு முடிச்சாச்சு. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் புது ட்ரெஸ் போட்டு தலைக்கு சந்தனம் தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வாசல்லே வந்துட்டு ஒரு பாட்டி வந்துட்டு சந்தனம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ மொட்டை அடிச்சுட்டு வர எல்லாருக்கும் அந்த பாட்டி தான் தேய்ச்சி விடுறாங்க. பாப்பா எப்படி நிற்கிறா பாருங்களேன், எப்படி புக் பண்ணிக்கிறேன். இன்னும் பாப்பா அந்த மொட்டை அடிச்ச அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரல. ஸோ ஃபைனலாக 3 பேருக்கும் சந்தனம் தடவி ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ தான் பாப்பா கொஞ்சம் காம் டவுன் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. இன்னைக்கு
எந்த கோயில் வந்திருக்கீங்க? ஸோ பாப்பா உங்களுக்குலாம் ஹாய் சொன்னதுக்கப்புறம் எங்கே கிளம்பணுன்னா மலையேற கிளம்பியாச்சு. ஸோ வந்துட்டு யானை பாதை வழியாக போகிறதுக்காக வந்துட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போயிட்டுருக்கோம், நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அங்கங்கே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ என்ன சொல்லணும்னா, உண்மையை சொல்லணும்னா பசங்க 3 பேரும் ஃபுல்லாக அவங்களே தான் நடந்து வந்தாங்க. யாருமே தூக்க சொல்லலை. நாங்கள் தான் ஏறுறது கஷ்டப்பட்டோமே தவிர பசங்க அழகாக வந்துட்டு ரொம்ப எனர்ஜியாக விட்டால் எங்களுக்கு முன்னாடி 2 தடவை ஏறி இறங்கியிருப்பாங்களாட்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பசங்க வந்துட்டு ஏறிட்டு இருந்தாங்க. நின்று நாங்கள் வந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ எங்கள் மாமனார், வீட்டுக்கார், நாத்தனார் பசங்க, பாப்பா, ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்தந்த ஹைட்டுக்கு நின்று எடுத்துக்கிட்டோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யானை வழி பாதையில் ஏறி போயிட்டுருக்கோம். அங்கங்கே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எல்லோரும் சமூக இடைவெளி விட்டு சாமி கும்பிடுங்க, எல்லாம் வந்து பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அப்போ க்ரௌட் இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாருமே டிஸ்டன்ஸோடு தான் போகணும். ஸோ இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். மேலேருந்து அங்கே ஏரி இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஏறி போகிறாங்கன்னு பாருங்களேன். ஸோ ஒவ்வொரு படியாக தொட்டு கும்பிட்டு ஃபைனலாக வந்துட்டு மேலே ஏறி கோவிலுக்கு வந்துட்டோம் நாங்கள். ஸோ கோவிலுக்கு ஏறி வந்ததுக்கப்புறம் சரி டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடலாம், பசங்களை வச்சுட்டு ரொம்ப நேரம் க்யூவில் நின்று போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிக்கெட் எங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ சர்ச் பண்ணி கடைசியில் வந்துட்டு டிக்கெட் எடுக்கிறதும் டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட் ஹாலில் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நேரம் க்யூலெலாம் நிற்கலை, கடன்னு வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ மேலே போனதுக்கப்புறம் ரொம்பலாம் வந்துட்டு கும்பலில் மாட்டலை. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக தான் போனோம். ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அந்த இடம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க. ஸோ ஒரு 2-3 ரோ அவ்வளோதான், எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே வந்தாங்க. ஃபைனலாக சாமி கும்பிட்டுட்டு வந்து தங்கத்தேரையும் வந்துட்டு தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ தங்கத்தேர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ இந்த இடத்துல தான் தங்கத்தேர் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ தங்கத்தேருக்கு ஏதோ பூஜை பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் தங்கத்தேர் இழுக்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணலை. ஸோ கடகடன்னு சாமி கும்பிட்டு முடித்தோடனே ஸோ வின்ச்சில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஏறிட்டோம். பாப்பா ட்ரெயினில் போகணும் நாங்கள். ஸோ வந்து நாங்கள் ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. ஸோ ட்ரெயினில் உட்காந்துருக்கிற இமேஜ் தான் இது. ஸோ பாப்பா பட்டையெல்லாம் போட்டு ரொம்ப மங்களகரமாக இருக்காங்க. ஆனால் இடம் வந்துட்டு எல்லோரும் ஒரே மாதிரி உட்கார கிடைக்கல. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு பாக்ஸில், எல்லோரும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பாக்ஸில் எல்லாம் உட்காந்துருந்தோம். ஸோ பாருங்கள் கீழே இறங்க போகுது, ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ எப்படி இறங்குதுன்னு பாருங்கள். 1 2 3 ஸ்டார்ட். ஆமா ஒட்டஞ்சித்திரல இறக்கி விட்டுட்டான். 6:30.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக கீழே இறங்கிட்டு இருக்கோம். ரொம்ப பொறுமையாக தான் வரும், பட் நான் உங்களுக்கு ஸ்பீடாக தான் அதை காமிக்கிறேன். பட் இருந்தாலும் அது எவ்வளோ பொறுமையாக தெரியுது பாருங்கள். ஸோ அந்த ஏரியோட வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த ஏரியோட பேர் வையாபுரி ஏரி அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஏரிக்கு உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ரொம்ப பொறுமையாக அழகாக வந்துட்டு சைட் சீன் பார்த்துக்கிட்டே கீழே இறங்கணும். ஸோ மேலே வந்துட்டு அழகாக சாமி கும்பிட்டு முடித்தோம், அழகாக சாமி பார்த்தோம். ஸோ வந்துட்டு கோவிலில் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் ரிட்டன் கிளம்ப போகிறோம் கீழே இறங்கின உடனே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இறங்கினோடனே ஒரு பிளான் பண்ணோம். என்னென்னா வந்துட்டு பாப்பா பசங்க எல்லாம் பார்த்துட்டு குதிரை வண்டியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு குதிரை வண்டி கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ பழனிக்கு வந்துட்டு குதிரை வண்டியில் போகலைன்னா நல்லாயிருக்குமா? ஸோ அங்கே ஒரு ஃபேமிலி வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு வண்டி கிடைக்குமான்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். வண்டி கிடச்சிதுன்னா வண்டியில் உடனே ஏறிடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வண்டியில் போய் மோதி சாப்பிட்டுட்டே போகிறதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலான்ட்டு என் ஹஸ்பண்ட் போய் மாங்காய் வாங்க போயிருக்காங்க, மாங்காய் கேட்டாங்கன்ட்டு. ஃபைனலாக வண்டியில் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு பழனி பக்கம் வந்தால் தான் குதிரை வண்டியில் சவாரி போகிற மாதிரியே இருக்குது எப்பயுமே. ஸோ முன்னாடி என் ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காங்க, என் நாத்தனார், நான், நாத்தனார் பசங்க, பாப்பா எல்லாருமே உட்காந்துருக்கோம். என் மாமனார் மட்டும் வரல அப்படின்ட்டாங்க. ஸோ பாப்பா பாருங்கள் எப்படி மாங்காய் சாப்பிட்டுட்ருக்கான்ட்டு. மாங்காய்னா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மாங்காவை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க பசங்க. ஸோ குதிரை வண்டியில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ மாங்காய் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டையும் திரும்பி பார்க்க சொல்லி ஒரு ஸ்னாப் எடுத்தோம். ஸோ வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பசங்களாம் வந்துட்டு குதிரை வண்டியில் போகிறதுனால நல்லாவே வந்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கும் முக்கியமாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, பசங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இல்லையோ எங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ மாங்காய் சாப்பிட்டுக்கிட்டே போனோமா, அதனால தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டு குதிரை வண்டியில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு போய் லஞ்சு சாப்பிட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்து வந்துட்டு கொடைக்கானலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ கொடைக்கானலுக்கு போகிற வழி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கொடைக்கானல் மலை ஏறுறது. ஸோ பழனிக்கு கொடைக்கானலுக்கு ரொம்ப பக்கம் தான் அப்படின்னு நாங்கள் ஒரு 1 hour 1.5 hours போயிடலான்ட்டு. ஸோ அதனால் சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டு கொடைக்கானல் பார்க்காம போனால் நல்லா இருக்குமா? ஸோ அதனால் கொடைக்கானல் ஒரு விசிட் விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக கொடைக்கானல் ஆன் தி வேல போயிட்டுருக்கோம். ஸோ கொடைக்கானலில் சுற்றி பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ நவ் இட்ஸ் த டைம் ஃபார் கிவ் அவே. ஸோ நம்ம சேனலில் 50 கொஷின்ஸ் ரெகுலராக கேட்பேன். 50 கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவோட கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு மலை மேலே ஏறும் போதும் ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கும் போதும் ஒரு ஏரி காமிச்சோம். ஸோ அந்த ஏரிக்கு பேர் சரியாக தெரியலன்னு சொல்லும் போது எங்கள் அம்மா ஒரு பேர் சொன்னாங்க அப்படின்னு நான் ஒரு பேர் சொன்னேன். ஸோ அந்த நேம் என்ன, அந்த ஏரிக்கு எங்கள் அம்மா சொன்ன பெயர் என்ன? ஸோ கரெக்டான ஏரியோட பேர் தெரியல, எங்கள் அம்மா சொன்ன பேர் என்னங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வந்திருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை நெக்ஸ்ட் ஒரு vlogலையோ இல்லை நெக்ஸ்ட் ஒரு வீடியோலையோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from கதையும் நானும். பாய்.